This video sponsored by BuyMote mobile app. BuyMote app. தினமும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவுவது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறு புன்னகை, ஆறுதல் வார்த்தை கூட உதவித்தான். மனிதர்கள் காத்திருக்கிறார்கள். ஒரு மனிதனிடம் தன்னடக்கம் அதிகமாகிறதோ, தாராள குணம் அதிகரிக்கிறதோ, எப்பொழுது எது நடந்தாலும் அது இறை செயல், இறைவனுக்கு எல்லாம் தெரியும், நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறானோ அப்பொழுதே அவன் இறை. மௌனம் ஒரு தவம், மௌனம் ஒரு தியானம், மௌனம் ஒரு ஏகாந்தம், மௌனம் ஒரு மகாசக்தி, மௌனம் உலகின் சிறந்த மொழி. தினமும் மனதில் சொல்ல வேண்டிய வார்த்தைகள்: நானே சிறந்தவன், நான் எல்லாம் முடியும், கடவுள் எனக்கு எப்போதும் துணை நிற்பார், நானே வெற்றியாளன், இன்றைய நாள் என்னுடையது. யார் ஒருவர் தானும் இந்த பரந்த ஆகாயமும் ஒன்றுதான் என்று அனுபவத்தில் உணர்கிறார்களோ அவர்கள் தன் சொந்த வீட்டை அடைந்து ஓய்வெடுக்கிறார்கள் என்ற அர்த்தம். இந்த ஓய்வு மிக மிக ஆனந்தமானது, தெய்வீகமானது. எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார்கள். நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை. கவலையை விடு. எதை கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பது எல்லாம் வல்ல இறை பேராற்றலுக்கு தெரியும். செயல் விளைவு தத்துவம். மரணத்தை எதிர்கொண்டு வரவேற்க காத்திருப்பவன் எவனோ அவனே மனதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு செல்ல தகுதி பெற்றவன். கடவுள் எந்த வடிவில் இருக்கிறார் என்பது தெரியாது. ஆனால் கடவுள் வடிவில் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். மூச்சின் ஓட்டத்தை மனதால் உற்று நோக்கினால் அதுவே மனதின் கட்டுப்பாடாம். அவ்வாறு நிலைத்த கண்காணிப்பு மூச்சை உறுதிப்படுத்தும். மூச்சை நெறிப்படுத்தினால் வலையில் பிடிபடும் பறவை போல மனம் அமைதியாகும். மனதை அடக்க இது ஒரு வழி. மூச்சுக்காற்றும் மனமும் ஒரே சக்தியின் இரு கிளைகள். This video sponsored by BuyMote app. BuyMote app.